வணக்கம் உறவுகளே. ஒரு கற்பனையான சந்தர்ப்பம். உங்களோட வீட்டில் மாதாந்தம் 10 லட்சம் ரூபா காணாமல் போய் கொண்டிருக்குது அல்லது திருட்டு போய் கொண்டிருக்குது. அந்த திருட்டுக்கு காரணமான நபரை உங்களோட வீட்டிலேருந்து வெளியேற்ற இயலாது அல்லது கண்டுபிடிக்க முடியலை. அந்த திருட்டை வெளியில இருந்து ஒரு கணக்காளரை 10,000 ரூபா கொடுத்து வேலைக்கு அமர்த்தினா தடுக்க முடியும். இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? கட்டாயம் அந்த 10,000 ரூபா கணக்காளரை வேலைக்கு அமர்த்தி அந்த 10 லட்சம் ரூபா நட்டத்தை தவிர்க்கிறது தான் முயற்சி செய்வீங்க. நிஜமான வாழ்க்கையில் நீங்கள் அதை மேற்கொள்கிறது இல்லை. உங்களோட உடம்புல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சீனி, ப்ரெஷர் போன்ற நோய்களுக்கு உங்களுக்கு மருத்துவர்கள் தார பக்க விளைவுகள் குறைஞ்சன்னு சொல்லி, அது மிக குறைஞ்ச பக்க விளைவுகள் உடைய மருந்துகளை பாவிக்க சொன்னால் நீங்கள் அதை பாவிக்கிறதுக்கு தயங்குறீங்க, யோசிக்கிறீங்க, அல்லது சில நேரம் மருந்துகளை எடுக்காமலே தவிர்க்கிறீங்க. முதல் சொன்ன உதாரணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் எடுக்கிறீங்களா? அந்த உங்களோட வீட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற, அந்த பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகிற அந்த ஆள் போல தான் உங்களோட உடம்புல இருக்கிற அந்த நோய்கள். வெளியிலிருந்து வர்ற அந்த கணக்காளர் போல தான் அந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் கொடுக்கின்ற மருந்துகள். உங்களோட உடம்புல நோயால் ஏற்படுற பாதிப்பை விட அந்த மருந்தால் ஏற்படுற பாதிப்பு கொஞ்சம் தான். நீங்கள் மருத்துவர்கிட்ட மருந்து எடுக்க வரும்போது அந்த மருந்து உடம்புக்கு நல்லதா, உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் ஏற்படுது, அதில் பக்க விளைவுகள் இல்லை, எல்லாத்தையும் விவரமாக கேட்குறீங்க. நல்ல விஷயந்தான், கட்டாயம் நீங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ள வேணும். நிறைய பேர் எந்த கேள்வியும் கேட்காம உடம்புக்கு பாதிக்கு தரும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்கிறீங்க. நோய்களை தீர்க்கும் என்று சொல்லப்படுற அந்த மருந்துகளை குடிக்கிறதுக்கு 1000 தரம் கேள்வி கேட்குறீங்க. உங்களோட லாஜிக் எனக்கு விளங்கலை. உண்மையிலேயே நான் ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். மருத்துவர்கள் எல்லாம் 5-6 வருஷம் படிக்கிறது உங்களோட கிட்னியை எப்படி பழுதாக்கலாம், லிவரை எப்படி பழுதாக்கலாம், இதயத்தை எப்படி பழுதாக்கலாம். நான் சொன்ன உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யோசித்து நல்ல முடிவெடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.